ஓகே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம பூமராங் தான் செய்ய போகிறோம். அதாவது பார்த்தீங்கன்னா சீமராஜா படத்தில் பார்த்தீங்கன்னா வளரி அப்படின்னு பொருள் காமிச்சிருப்பாங்க. அதாவது வீசுனா போயிட்டு ரிட்டன் நம்ம கைக்கு வர மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதை தான் இன்றைக்கி செய்ய போகிறோம். அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா போருக்காண்டி யூஸ் பண்ணாங்க. ஆனால் இப்போ விளையாட்டாகவே மாற்றிட்டாங்க. சரி வாங்க இன்றைக்கி செஞ்சு எப்படி பறக்குது அப்படிங்கிற பார்த்துடலாம். இது செய்யறக்காண்டி பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பிளேவுட் சீட்டு பார்த்தீங்கன்னா எடுத்துருக்கோம். நல்ல கனமாக நைஸாக இல்லை மாதிரி பார்த்தீங்கன்னா எடுத்துருக்கேன். கொஞ்சம் வெயிட் அதிகமாக இருந்துச்சுன்னா நமக்கு பறக்காது. அதனால் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சீட்டு எடுத்துக்கங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு அடி நீளத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 இன்ச்சு அகலத்தில் வச்சு நான் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ மார்க் பண்ண நேராக பார்த்தீங்கன்னா நான் கோடு போட்டு எடுத்துக்கிறேன். நீங்கள் உங்கள்கிட்ட கட்டிங் மிஷின் இருந்தால் அதை மட்டும் வெட்டி எடுத்துக்கங்க. பார்த்தீங்கன்னா இதே அளவில் பார்த்தீங்கன்னா நான் 2 பீஸ் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா சென்டரை நான் மார்க் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா சென்டரை பார்த்தீங்கன்னா நான் மார்க் பண்ணி எடுத்துக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா சென்டர் மார்க் பண்ணியாச்சு. பார்த்தீங்கன்னா இதான் சென்ட்ரு. மார்க் பண்ணக்கு நேராக பார்த்தீங்கன்னா இந்த இதை அப்படி வைக்கணும். பாருங்கள், ப்ளஸ் மாதிரி வச்சுருக்கீங்க பாருங்கள். கரெக்டாக அந்த சென்டராக வச்சுட்டு பார்த்தீங்கன்னா இங்கிட்ட ஒரு கோடு இங்கிட்ட ஒரு கோடு போட்டு எடுத்துக்கங்க. பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு காடி மாதிரி எடுக்கணும். இந்த கோடு போட்டுக்கு நேராக பார்த்தீங்கன்னா இது நமக்கு தேவையில்லை. சென்டர் பீஸ் நமக்கு தேவையில்லை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் இந்த சென்டர் மார்க் பண்ணிக்கிறேன். இது சென்ட்ரு. நம்ம இங்கிட்ட ஒரு பீஸ் சென்ட்ரு பார்த்தீங்கன்னா இதுவும் தேவையில்லை நமக்கு. இதை பார்த்தீங்கன்னா நமக்கு கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுவும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக நமக்கு ஒரு பாதிக்கு பாதி நம்ம கட் பண்ணணும். பார்த்தீங்கன்னா இந்த திக்னஸ் இவ்வளோ இருக்குன்னா அதோட பாதிக்கு பாதி நம்ம இந்த சென்டர் பீஸ் மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கிறணும். கோடு போட்டுருக்கு நேராக பார்த்தீங்கன்னா ஆக்ஸா பிளேட் வச்சு நான் லைட்டாக வச்சுன்னா அறுத்து எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி கோடு போட்டு எடுத்தக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஷார்ப்பான பொருளை வச்சு நம்ம இதில் குத்துனோம்னா ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா பேத்துட்டு வந்துடும். பாருங்க, இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்றா பார்த்தீங்கன்னா பேத்து எடுத்துக்கிடுவோம். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கனமான உப்பு தாளை வச்சு நல்லா பார்த்தீங்கன்னா சென்டரில் பார்த்தீங்கன்னா தேய்ச்சி எடுத்துக்கிடுவோம். நம்ம காடி ஷேப்பில் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு எடுத்தாச்சு. பார்த்தீங்கன்னா நல்லா மட்டமாக தேய்ச்சி எடுத்துக்கிடுவோம். பாருங்கள், நம்ம எந்த அளவுக்கு தேய்ச்சி எடுத்துருக்கோம் அப்படிங்கிறத. பார்த்தீங்கன்னா நைஸாக திக்னஸ் பாதிக்கு பாதி பார்த்தீங்கன்னா தேய்ச்சி எடுத்துருக்கோம். இதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம இதுலேயும் பார்த்தீங்கன்னா காடி போட்டு நம்ம தேய்ச்சி எடுத்துக்கலாம். ரெண்டையும் பார்த்தீங்கன்னா சூப்பராக தேய்ச்சி வச்சாச்சு. இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு தேய்ச்சி எடுத்துருக்கோம் அப்படிங்கிறத. இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒன்றுக்கு மேலே ஒன்று லாக் பண்ணோம்னா சூப்பராக லாக் ஆயிரும். பார்த்தீங்களா எந்த அளவுக்கு லாக் ஆயிருக்கு அப்படிங்கிறத. இப்போ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நமக்கு இதுக்குள்ள மார்க் பண்ணணும். அதாவது பார்த்தீங்கன்னா ஏரோப்ளைன் இருக்குது பார்த்தீங்களா கேர்வ் மாதிரி. அது மாதிரி பார்த்தீங்கன்னா இதே பார்த்தீங்கன்னா இலச்சி எடுத்துக்கிறணும். இப்போ மார்க் பண்ணியிருக்க மாதிரி மார்க் பண்ணிக்கங்க நீங்களும். இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு நேரம் பார்த்தீங்கன்னா பாதிக்கு பாதி பார்த்தீங்கன்னா அப்படி கோடு 2ஆக பிரிச்சுக்கிறேன். 2ஆக பிரிச்சிருக்கேன் பார்த்தீங்களா. இதில் சைடு பார்த்தீங்கன்னா ஒன் சைடு பார்த்தீங்கன்னா இப்படி ஸ்லோப் மாதிரி பார்த்தீங்கன்னா இழைக்கணும். ஒரே மாதிரி இருக்க மாதிரி பார்த்துக்குங்க. இப்போ இது இந்த போட்டுருக்குன்னா இந்த சைடு திருப்பினீங்கன்னா இதுவும் பார்த்தீங்கன்னா அந்த ஒரே சைடு இருக்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரே சைடில் இருக்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 4 போட்டு நான் இழைச்சி எடுத்துக்கிறேன். எப்படி மார்க் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற பாருங்கள். இது பார்த்தீங்கன்னா இப்படி கேர்வ் மாதிரி இருக்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த சைடு பார்த்தீங்கன்னா இப்படி வளைச்ச மாதிரி இருக்கணும். இது இங்கிட்டு இருந்துச்சுன்னா இது பார்த்தீங்கன்னா இங்கிட்டு இருக்கும். நம்ம கரெக்டாக இதே பார்த்தீங்கன்னா வைக்கும்போது பார்த்தீங்கன்னா அது எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே சைடு வர மாதிரி இருக்கும். வந்திருக்கோம் திருப்பினா தெரியும். இதே பார்த்தீங்கன்னா அதே மாதிரி வளைச்சி எடுத்துக்கிறோம். இது மார்க் பண்ணியாச்சு. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த போட்டு வர மாதிரி வளைச்சி எடுத்துக்கிறோம். இப்போ இந்த மார்க் பண்ணிக்க பார்த்தீங்கன்னா இது மட்டும் பார்த்தீங்கன்னா ஸ்லோப் மாதிரி இழைச்சிட்டு உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். நண்பர்களே, பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டையுமே தேய்ச்சி எடுத்தாச்சு. இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு தேய்ச்சிருக்கோம் அப்படிங்கிறத. பார்த்தீங்கன்னா ஒன் சைடு பார்த்தீங்கன்னா முழுசாகவும் இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா அப்படி லைட்டாக சர்க்கிளாப்பில் தேய்ச்சி எடுத்துருக்கோம். அதே மாதிரி இந்த ஏஜையும் பாருங்கள். நம்ம 2 பீஸையும் பார்த்தீங்கன்னா சூப்பராக தேய்ச்சி எடுத்துருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டையும் நான் அப்படி ஒன்றா ஒட்டிக்கலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா பெருக்கி வச்சு நல்லா சூப்பராக ஒட்டிக்கிடுவோம். வைக்கிற முறையிலே பார்த்தீங்கன்னா இப்படி அசையாமல் பார்த்தீங்கன்னா சூப்பராக ஒட்டிக்கலாம். அப்படியே இந்த சைட்லேயும் பார்த்தீங்கன்னா ஒட்டி விட்ருவோம்.
ஃபெவிக்விக் மட்டும் வச்சு ஒட்டினா நிற்காது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி குறுக்க வந்து ப்ளஸ் மாதிரி வந்து நூலாக சுற்றிட்டு பார்த்தீங்கன்னா அது மேலே பார்த்தீங்கன்னா ஃபெவிக்விக் வந்து நல்லா ஒட்டிடுங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா திரும்ப வீசும்போது பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு வந்து எடுத்துக்காது. பார்த்தீங்கன்னா நூலை வந்து நல்லா சுற்றிட்டு நல்லா வந்து நிறையா வந்து ஃபெவிக்விக் போட்டு ஒட்டிடுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட பூமராங்க பார்த்தீங்கன்னா சூப்பராக அடியாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா நம்மளோட பூமராங்க பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து செஞ்சு முடிச்சாச்சு. இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத. நல்லா ஸ்டார் மாதிரி ப்ளஸ் மாதிரி சூப்பராக செஞ்சுருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து வீசி நம்ம எந்த அளவுக்கு பறக்குது அப்படிங்கிற டெஸ்ட் பண்ணிடுவோம். வாங்க நண்பர்களே. பார்த்தீங்கன்னா அந்த வீசுறது வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து நம்ம வந்து இலச்சிருக்கோம் பார்த்தீங்களா, ஒன் சைடு பாருங்கள். ஒன் சைடு பார்த்தீங்கன்னா இலச்சிருக்கோம். இந்த இலச்ச பக்கம் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து வீசுகிற பக்கம் வந்து ரைட் சைடு வச்சுக்கணும். நம்ம கை பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு வந்து இலக்காத பக்கம் வந்து லெஃப்ட் சைடு இருக்கும். வந்து நம்ம வீசி பார்ப்போம் எந்த அளவுக்கு பறக்குது அப்படிங்கிறத. நண்பர்களே, பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டில் வச்சு வந்து உங்களுக்கு சரியாக காட்ட முடியல. அதனால் பார்த்தீங்கன்னா அந்த கையில் வந்து வீசி காமிக்கிறேன். இந்த வாட்டி எப்படி போகுது அப்படிங்கிறத பாருங்கள். வீசிடலாமா? இதெல்லாம் சம்மந்தம் இல்லாமல் அங்கேயே விழுந்துருச்சு. நண்பர்களே, இங்கே வர காலுக்கிட்டே வந்து விழுந்துருச்சு. அக்கா பயங்கரம் வேலை செய்யுது நண்பர்களே. ஐயோ, ஜஸ்ட்டு மிஸ்ஸில் பார்த்தீங்கன்னா வந்து இருந்துருச்சு நண்பர்களே. திரும்ப வீசி காமிக்கிறேன் பாருங்கள். நம்மக்கிட்டே வர பாருங்க. கொஞ்சம் தள்ளி விழுந்துருச்சு. காற்று பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு அடிக்கிறனால தள்ளி விழுந்துருச்சு. ஜஸ்ட்டு மிஸ் ஆயிடுச்சு நண்பர்களே. கேட்ச் பிடிச்சிருக்க வேண்டியது பார்த்தீங்கன்னா மிஸ் ஆயிடுச்சு. அந்த வந்துக்கிட்டு இருக்காருங்க. பிடிக்க போகிறோம். கையில் தச்சு மிஸ் ஆயிடுச்சு நண்பர்களே. கையில் டச் ஆகி மிஸ் ஆயிடுச்சு. பிடிக்க முடியல. ஒன்று ஒத்த கையில் கேமரா இருக்கனால வந்து பிடிக்க முடியல. ஏன்னா வந்து இதை பிடிச்சிருப்பான் நண்பர்களே. அந்த வந்துக்கிட்டு இருக்கு. வரப்பு அடைச்சி இந்த தாட்டி பிடிக்க முடியல நண்பர்களே. இந்த தாட்டி கண்டிப்பாக கேட்ச் பிடிப்போம். அந்த வந்துக்கிட்டு இருக்கு. வரப்போது கைக்கிட்ட வரட்டான் அடாச்சு. இந்த தாட்டி மிஸ் ஆயிடுச்சு. இந்த தாட்டி கண்டிப்பாக பிடிச்சி ஆகணும். வரட்ட அந்த அங்கிட்டு போய் விழுந்துருச்சு. கரெக்டாக வந்து ஒவ்வொரு நேரம் பார்த்திங்கன்னா வந்து காற்று வந்து நம்ம கூட அடிக்குது, ஒரு நேரம் பார்த்திங்கன்னா கம்மியாக அடிக்குது. அதை பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து அக்யூரேட்டாக வீசினா மட்டும் நமக்கு வந்து கைக்கு வருது. கொஞ்சம் ட்ரைனிங் எடுத்தோம்னா வந்து நம்ம வந்து கேட்ச் ஈஸியாக வந்து பிடிச்சலாம்னு நினைக்கிறேன். இப்போ திரும்ப வந்து ட்ரை பண்ணி பார்ப்போம். அந்த காற்று அடித்தா தாங்க நான் இழுத்துட்டு போயிடுச்சு. இது வராதுன்னு நினைக்கிறேன். அந்த போய் முள்ளில் இருந்துருச்சு. இந்த மாதிரி வந்து பொட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி முள் கடிச்சி அடிக்கலாம் இருந்துச்சுன்னா வந்து மாட்டிக்க வாய்ப்பு இருக்குது. கேட்ச் மிஸ் ஆயிடுச்சு நண்பர்களே. ஓகே நண்பர்களே, பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லி பார்த்தீங்கன்னா வந்து கேட்ச் வந்து பிடிச்சாச்சு. கொஞ்சம் ரொம்ப நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா அந்த ட்ரைனிங் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா நம்ம கைக்கிட்டே வந்து விழுந்துருச்சு. திரும்ப பார்த்தீங்கன்னா வீசி நமக்கு வந்து கைக்கிட்ட வருதா அப்படிங்கிறத பார்த்துருவாங்க. நண்பர்களே, பார்த்திங்கன்னா வந்து நமக்கு வந்து
கைக்கிட்ட வந்து ஒரு தடவை வந்துச்சு, மறு தடவை வச்சுனா வீசி பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தா நமக்கு வந்து கைக்கு வரல. என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து கரெக்டாக அந்த காற்று வந்து அடிக்கிற திசையில் பார்த்தீங்கன்னா காற்று அடிக்கிறதுக்கு எதிர் திசையில் வீசினா மட்டும்தான் நமக்கு வந்து கரெக்டாக வருது. மற்றபட்டு மாறி வீசினா நமக்கு வந்து வரமாட்டேங்குது. அதனால் பார்த்திங்கன்னா வந்து கரெக்டாக வந்து அதோடய பார்த்திங்கன்னா காற்று ரொம்ப வேகமாக அடித்தாலும் வர மாட்டேங்குது, மெதுவாக அடித்தாலும் வர மாட்டேங்குது. ஓரளவுக்கு பார்த்திங்கன்னா வந்து நார்மலாக வந்து அடிக்கும்போது பார்த்திங்கன்னா வந்து நம்ம சூப்பராக நம்ம கைக்கு வந்து வருது. பார்த்துருப்பீங்க 2-3 தடவை பார்த்திங்கன்னா கைக்கு வந்துருச்சு. நம்ம வந்து கேட்ச் வந்து மிஸ் பண்ணிட்டோம். ஒரு தடவை பார்த்திங்கன்னா வந்து அந்த கேட்ச் வந்து பிடிச்சிருப்போம். ஏன்னா வந்து பூமராங் செஞ்சு நம்ம வந்து வீசி சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து கேட்ச் பிடிச்சும் காமிச்சிட்டோம். பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக வந்து நம்ம கைக்கே வருது அப்படிங்கிற நீங்களே பார்த்துருப்பீங்க. ஆனால் வந்து எடுத்தவங்கலாம் பார்த்திங்கன்னா வந்து நமக்கு வந்து கைக்கிலேருந்து வந்துடாது. நம்ம வந்து செஞ்சு பார்த்திங்கன்னா வீசி நம்ம வந்து கரெக்டாக வந்து எந்த ஆங்கில வீசினா எப்படி வருது அப்படிங்கிற வந்து நம்ம வந்து கரெக்டாக வந்து கண்டுபிடிக்கணும். நானே நிறைய இடம் வந்து வீசி பார்த்துருப்பேன், வந்து பிடிச்சிருக்க மாட்டான். நம்ம வந்து கைக்கிட்ட வர வந்து மிஸ் பண்ணியிருப்போம். கடைசியாக பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப நேரம் கழிச்சு பார்த்திங்கன்னா வீசி ஒரு வழியாக வந்து வீசி வந்து கேட்ச் வந்து பிடிச்சிட்டேன். நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருக்கு, இதே மாதிரி வந்து நிறையா வீடியோஸ் வந்து பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வந்து நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இதே மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய வீடியோஸ்லாம் உங்களுக்காண்டி காத்துக்கிட்டு இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திப்போம். டாடா, பை பாய்.